டான் கல்வி டிவியின் மாணவர்களுக்கு வணக்கம். நான் பார்வதிநாத சிவம் பாலமுரளி. இன்று நான் 4வது நிகழ்விலே உங்களை சந்திப்பதையிட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். 3வது நிகழ்விலே வித்துவான் வேந்தனார் அவர்களுடைய கவிதை பற்றி தெளிவுபடுத்தியிருந்தேன். அந்த கவிதையிலே இடம்பெறுகின்ற வினாக்கள் எவை என்பது பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அந்த வினாக்களுக்கான விடைகள் எவை என்பதையும் நான் வழங்கியிருந்தேன். அதனோடு கம்பராமாயண பாடல்கள் 2க்கான விளக்கம் அந்த வகுப்பிலே உங்களுக்கு வழங்கியிருந்தேன். அந்த 2 கம்பராமாயண பாடல்களிலும் வருகின்ற வினாக்களையும் குறிப்பிட்டு அவற்றுக்கான விடையினையும் வழங்கியிருந்தேன். இன்றைய வகுப்பிலே கவிஞர் மகாகவி அவர்களுடைய வீசாதீர்கள் என்ற கவிதை இடம்பெற இருக்கின்றது. அதனை அடுத்து முதுதமிழ் புலவர் நல்லதம்பிகளினுடைய பாரதியார் என்ற கவிதை இடம்பெற இருக்கின்றது. முதலிலே வீசாதீர்கள் என்ற கவிதையை எழுதிய அந்த கவிஞர் பற்றிய ஒரு பார்வை இடம்பெற இருக்கின்றது. கவிஞர் பற்றிய சில குறிப்புகளை நான் இந்த நிகழ்விலே முதலிலே வழங்க இருக்கின்றேன். ஈழத்து நவீன தமிழ் கவிதை முன்னோடிகளில் ஒருவராக மகாகவி அவர்கள் விளங்குகின்றார். உருத்திரமூர்த்தி என்ற இயற்பெயரை உடையவர். அளவட்டி என்ற கிராமத்தை பிறப்பிடமாக கொண்டவர். தெல்லிப்பளை மாயனா கல்லூரியிலே அவர் கல்வியை கற்றவர். தன்னுடைய 14வது வயதிலே ஈழத்து தமிழ் கவிதை உலகிலே காலடி தடம் பதித்தவர். அவருடைய கவிதைகள் மிக மிக அற்புதமானவை. அவர் கவிதை எழுதுகின்ற பொழுது முதலிலே பண்டிதன் என்ற புனைப்பெயரிலே அவர் கவிதை எழுதினார். பின்னர் மகாகவி என்ற பெயரை துணிச்சலோடும் தன் நம்பிக்கையோடும் சூடிக்கொண்டு அவர் கவிதை எழுதினவர். அந்த மகாகவி என்ற பெயர், அந்த புனைப்பெயர் இன்று வரைக்கும் அது நிலைத்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி இந்த மகாகவி அவர்கள் ஈழத்து தமிழ் கவிதை உலகிலே ஏன் அவர் முக்கியத்துவம் பெறுகின்றார், அல்லது அவருடைய பணி கவிதை உலகிலே அந்த கவிதைத்துறையில் அவர் ஆற்றிய பங்களிப்பு என்ன, பணி என்பது என்ன என்பது பற்றி நான் சில விடயங்களை குறிப்பிடலாம் என்று இருக்கின்றேன். அதாவது இந்த கவிதையினுடைய உருவத்திலும் உள்ளடக்கத்திலும் மகாகவி அவர்கள் ஒரு புதுமையை செய்தார் என்று சொல்லலாம். அதாவது கவிதையினுடைய அந்த வடிவம், அதனுடைய உள்ளடக்கம், அதாவது கவிதையிலே பேசப்படுகின்ற பொருள், அவற்றிலே அவர் என்ன செய்தார் என்றால் புதுமையை ஏற்படுத்தினார். 2வது விடயம் என்னென்றால் சாதாரண மக்களினுடைய வாழ்வியலை அந்த கவிதையில் கொண்டு வந்து இணைத்தார். அது மிக முக்கியமானதாகும். சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கை முறைகளை கொண்டு வந்து என்ன செய்தார் என்றால் அவர் அந்த கவிதைக்கு உள்ளே கொண்டு வந்து இருந்தார். அதாவது தொழிலாளர்கள், விவசாயிகள், கலைஞர்கள், துன்பப்படுகின்ற மக்கள் என்று சொல்லி அந்த சாதாரண மக்களை அப்படியே கொண்டு வந்து என்ன செய்தார் என்றால் கவிதையில் இணைத்தார். அடுத்தது இந்த புதிய காவியங்கள் மற்றது நாடகங்கள் என்பவற்றின் மூலம் இந்த கவிதை வளர்ச்சிக்கு அவர் நாடக வளர்ச்சிக்கும் கவிதை வளர்ச்சிக்கும் காவிய வளர்ச்சிக்கும் அவர் பெரும் பணியாற்றி இருக்கின்றார். அடுத்தது பழமையான ஜாப்பு வடிவத்திலே பேச்சோசப்பாங்கான சொற்களை கொண்டு வந்து இணைத்து, அதாவது சாதாரண மக்கள் பேசுகின்ற பேச்சு வழக்கு சொற்களை என்ன செய்தார் என்றால் அந்த ஜாப்புக்குள்ளே கொண்டு வந்து இணைத்தார். அதனாலே அவருடைய கவிதை மிகவும் எளிமையாக இருந்தது. அவருடைய சொற்கள் எல்லாம் ஏதோ நடைமுறையிலே நாங்கள் ஏற்கனவே அனுபவித்த சொற்களாக இருந்தது. அது கவிதையோடு அந்த வாசகனை ஒன்றுபட செய்வதாக அந்த சொற்கள் கையாளப்பட்டதனால் அவர் அதிலே வெற்றியும் கண்டார். அடுத்தது மகாவியர்களுடைய முக்கியமான பணி என்னவென்றால் இந்த குறும்பா என்ற ஒரு வடிவத்தை அவர் தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவராக இருக்கிறார். அந்த குறும்பாண்ட கவிதை மிகவும் நகைச்சுவையோடு கூடியதாக இருக்கின்றது. இவற்றுக்கு மேலாகும் இனி இந்த மகாகவி அவர்கள் தமிழ் கவிதை உலகிற்கும் நாடக உலகிற்கும் அவர் பல நூல்களை ஆக்கி தந்திருக்கின்றார். அந்த வகையிலே அவருடைய நூல்கள் எவை என்பது பற்றி அடுத்து குறிப்பிட இருக்கின்றேன். அவருடைய நூல்களாக கோடை, குறும்பா, புதியதொரு வீடும் வெளியும், ஒரு சாதாரண மனிதனது சரித்திரம், கண்மணியால் காதை, வள்ளி, மகாகவி கவிதைகள் என்று சொல்லி முதலிய நூல்களை அவருடைய நூல்களாக குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது.
இது அவர் கவிதைத்துறைக்கு நாடகத்துறைக்கு என்று சொல்லி அவர் ஆற்றிய பங்களிப்பாக அவருடைய இந்த ஆக்கங்கள் அமைகின்றன. அடுத்த விடயம் என்னவென்றால், இந்த மகாவினுடைய குறும்பா பற்றியும் நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டி இருக்கின்றது. அந்த குறும்பா என்பது அது தமிழுக்கு அவர் அறிமுகப்படுத்தி ஒரு கவிதை வடிவம். அது பேரை பாருங்கள், குறும்பா. அப்போ குறும்பான்றது ஒன்று குறுகிய அடிகளை கொண்டதென்றும் பொருள் கொள்ளலாம். அதாவது 5 அடிகளை கொண்டதாகத்தான் அந்த குறும்பாவிலே பாடல் அடிகள் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்தது, அது குறும்புத்தன்மை மிக்க கவிதையாகவும் எது இருக்கின்றது என்றால் அந்த குறும்பா இருக்கின்றது. அதிலே ஒரு குறும்பு, ஒரு சின்ன குறும்புத்திறன். நான் இப்போ உதாரணங்கள் காட்டுவேன். சில பாடல்களை நீங்கள் அப்போது அதிலே பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை இழையோடு இருப்பதை அந்த கவிதைகள் ஊடாக, அதே நேரம் ஆழமான கருத்துக்களை அந்த சொல்லுறதாக அந்த குறும்பா இருப்பதையும் நாங்கள் இந்த அவருடைய கவிதைகளிலே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு அவர் மகாகவி அவர்களுடைய காலப்பகுதியிலே இந்த சமூகத்திலே இந்த லஞ்சம் மிக அதிக அளவில் இருந்த அந்த சம்பவத்தை அவர் இந்த குறும்பா ஒன்றிலே மிக அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். அதாவது உயிரை எடுக்க வருகின்ற யமனுக்கு கூட நம்மவர்கள் லஞ்சம் கொடுத்து அனுப்பி விடுவார்கள் என்ற அந்த சம்பவத்தை அவர் இந்த குறும்பாவிலே மிக அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த சீலன் என்பவன் முத்தெடுப்பதற்காக என்ன செய்கிறான் என்றால் கடலில் போய் அப்படியே மூழ்குகிறான். கடலில் போய் மூழ்கி முத்தெடுக்கிறான். முத்தெடுத்து கொண்டு இருக்கிற பொழுது யமன் என்ன செய்கிறான் என்றால் அவன் உயிரெடுப்பதற்காக வருகிறான். அப்படி வருகின்ற பொழுது அந்த யமனுடைய கையிலே என்ன செய்கிறான் என்றால் அந்த சீலன் என்பவன் 10 முத்த கைக்குள்ளே பொத்தி வைக்கிறான். உடனே அந்த யமன் என்ன செய்கிறான் என்றால் உயிரை எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு போகிறார். இதை மகாகவி அவர்கள் என்ன செய்தார் என்றால் இந்த குறும்பாவிலே இந்த விஷயத்தை அவர் பாடுகிறார். முத்தெடுக்க மூழ்குகிறான் சீலன், முன்னாலே வந்து நின்றான் காலன், சத்தமின்றி வந்தவனின் கைத்தளத்தில் 10 முத்தை பொத்தி வைத்தான், போனான் முச்சூலன் என்று சொல்லி பாடுகின்றார். பாருங்கள், முத்தெடுக்க மூழ்குகிறான் சீலன், அப்படியே முன்னாலே வந்து நின்றான் காலன், சத்தமின்றி வந்தவனின் அவன் பெறுகிற பொழுது சத்தமின்றித்தான் பெறுவான். சத்தமின்றி வந்தவனின் கைத்தளத்தில் 10 முத்தை பொத்தி வைத்தான், போனான் முச்சூலன் என்று சொல்லி அங்கே கவிஞர் பாடுகின்றார். அப்போ இது அந்த காலத்திலே சமூகத்திலே அந்த லஞ்சம் கொடுக்கின்றது, அதாவது யமனுக்கு கூட லஞ்சம் கொடுத்து அனுப்பி விடுவார்கள் என்ற செய்தியை அந்த கவிதையிலே அவர் என்ன செய்திருக்கிறார், குறும்பாவிலே பதிவு செய்திருக்கின்றார். இதே போல இன்னொன்று பாருங்கள், நகைச்சுவையாக கூடியது. ஒருவர் இறைவனை அதாவது உள்ள முருக என்ன செய்கிறார் என்றால் கும்பிட்டு கொண்டு இருக்கின்றார். அப்படி கும்பிடுகிற பொழுது உண்மையிலேயே இறைவன் வந்து தன்னோட வாண்டு சொன்னான். அந்த அடியவற்ற நிலை எப்படி இருக்குமென்றதை ஒரு குறும்பாவில் மிக நகைச்சுவையாக சொல்லுகின்றார். பாருங்கள், நல்லையர் நெக்குருகி நைந்தார், நம்பெருமான் பாவென்று வந்தார், நில்லையா என்றடியார் நேரே போய் தன்மனைவி செல்லம்மாள் சேலைக்குள் மறைந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ நல்லையர் என்பவர் உள்ள முருக என்ன செய்கிறார்ன்ற இறைவனை கும்பிடுகிறார். நம்பெருமான் வந்த இறைவன் கடவுள் வந்து என்ன செய்கிறார், தன்னோட வேலை சொல்லி கேட்க அவருடனே சொல்கிறார், நில்லையா என்றடியார் நேரே போய் தம்மனைவி செல்லம்மாள் சேலையில் அவர் ஒளித்திட்டார் என்று சொல்லி அந்த நகைச்சுவையாக சொல்லுகின்றார். இதே போல இந்த வாலி என்பவன் என்ன செய்கிறான் என்றால் கற்பகத்துக்கு தாலி கட்டுறான். வாலி கற்பகத்தின் காலத்தில் தாலி கட்டுறான். அப்போ அப்படி தாலி கட்டி அற்புதமாக வாழ்கிறார்கள், 6 பிள்ளை பெறுகிறார்கள். ஆனால் சொல்கிறார் இப்போ பல சோழி என்று சொல்லுகிறார். இதை நகைச்சுவையாக அவர் குறும்பாவில் சொல்லுகின்றார். கற்பகத்தின் வெண்கலத்தில் தாலி கட்டுதற்கு முன்னின்றான் வாலி, அற்புதமாய் வாழ்ந்தார்கள், 6 பிள்ளை பெற்றார்கள், இப்பொழுதோ வேறு பல சோழி என்று சொல்லி அங்கே அவர் அந்த கவிதையிலே குறும்பாவிலே இதன்றார். எனவே இந்த மகாவி அவர்களுடைய குறும்பா மிகவும் அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கவிதை வடிவமாக இருக்கின்றது. அதே போல சமூகத்தில் உள்ள விடயங்களை அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த குறும்பாவிலே மிக நகைச்சுவையாக சொல்லுகின்றார். அடுத்தது, நாங்கள் மகாவி அவர்களுடைய இந்த கவிதை கோட்பாடு என்ன அல்லது அவருடைய கொள்கை என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது எவற்றை கவிதையினுடைய பாடுபொருளாக ஆக்க வேண்டும் என்று மகாகவி குறிப்பிடுகிறார் என்பதை அடுத்ததாக பார்க்க போகின்றோம். அதாவது, இன்னவைதான் கவி எழுத ஏற்ற பொருள் என்று பிறர் சொன்னவற்றை திருப்பி சொல்லாது, சோலை கடல் மின்னல் முகில் தென்றலினை மறவுங்கள், மீந்திருக்கும் இன்னல் உழைப்பு ஏழ்மை உயர்வு என்பவற்றை பாடுங்கள் என்றார்.
அப்போ இன்னவைதாம் கவி எழுத ஏற்ற பொருள் என்று பிறர் சொன்னவற்றை நீர் திருப்பி சொல்லாது. ஏற்கனவே இன்னவைதான் கவி எழுதுவதற்கென்று சொல்லி பிறர் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த விடயத்தை நீர் திருப்பி சொல்லாதீர்கள். அப்போ புதிய விடயங்களை பாடுங்கள். அதாவது சோலை, கடல், மின்னல், முகில் இது ஏற்கனவே பல கவிஞர்களால் பாடப்பட்ட விடயங்கள். எனவே தயவு செய்து அதனை விடுத்து இன்னல், உழைப்பு, ஏழ்மை, உயர்வு, அப்போ மனிதனுடைய இன்னலை பாடுங்கள், மனிதனுடைய ஏழ்மை நிலையை பாடுங்கள், மனிதனுடைய உயர்வை பாடுங்கள், மனிதனுடைய உழைப்பை பாடுங்கள் என்று அவர் புதுமையான நோக்கிலே அவர் சிந்திக்கின்றார். அப்படி அவர் புதுமையான நோக்கிலே சிந்தித்ததனுடைய அந்த வெளிப்பாடாகத்தான் இப்போ நாங்கள் பார்க்க இருக்கின்ற அவருடைய கவிதை வீசாதீர்கள் என்ற கவிதையிலும் அங்கே மனிதனுடைய அந்த மனிதாபிமான தன்மையை, அதாவது ஒரு பிச்சைக்காரனுடைய, அதாவது யாசகனுடைய அந்த அவனுடைய துன்பகரமான நிலையை எடுத்துக்காட்டி அவர் அந்த கவிதையில் தன்னுடைய மனிதாபிமானத்தை எடுத்து காட்டுறதாக அமைகிறது. எனவே அடுத்ததாக நாங்கள் இந்த அவருடைய வீசாதீர்கள் என்ற கவிதைக்குள்ளே நேரடியாக நாங்கள் செல்ல இருக்கின்றோம். அந்த கவிதையை நாங்கள் அடுத்தது பார்க்க இருக்கின்றோம். ரைட், கவனிங்கள் மாணவர்களே. இது வீசாதீர்கள் என்ற இந்த கவிதை, இதில் மகாகவி அவர்கள் ஒரு யாசகனுடைய அல்லது ஒரு பிச்சைக்காரனுடைய அந்த அவனுடைய துன்ப நிலையை எடுத்து சொல்லுகின்ற, அதாவது ஒரு பிச்சைக்காரன் அந்த வீதியிலே நடபாதையிலே என்ன செய்கிறான் என்றால் அந்த கடுமையான வெயில், அந்த வெயிலே என்ன செய்கிறான் என்றால் ஆள் அப்படியே படுத்திருக்கிற பொழுது அப்படியே அவன் இருக்கிறது, அவன் நித்திரியா இருக்கிறானோ விழிப்பா இருக்கிறானோன்னு தெரியவில்லை. அது குறை உயிரோடு இருக்கிறானோ அல்லது செத்தோடல ஒன்று தெரியவில்லை. ஆனாலும் அங்கே காகம் ஒன்று பக்கத்தில் இருக்கிறது. அப்போ அப்படி அவன் அந்த வீதியிலே அவன் தூங்குகிறானா இல்லையோன்று தெரியாத நிலை, இறந்தானா உயிரோடு இருக்கிறான்னு தெரியாது. அப்படியான நிலையில் அந்த வழிப்போக்கன் ஒருவன் என்ன செய்கிறான் என்றால் இந்த சில்லறை காசை அதை குனிந்து விடாமல் அப்படியே வேகமாக நடந்து போய்க்கு சில்லறை காசை அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படி போகிறான். இதை கவிஞர் பார்த்து சொல்கிறார், தயவுசெய்து இப்படி சில்லறையை தூக்கி போட வேண்டாம். ஏனென்றால் அவன் சிலவளை இந்த உலக துன்பங்களை மறந்து அவன் ஆழ்ந்த தூக்கத்திலே அந்த யாசகன் இருக்கலாம். ஆகவே அவனுடைய நித்திரையை குழப்ப வேண்டாம். அவன் இந்த துன்பம் எல்லாவற்றையும் மறந்து இந்த நித்திரையில் தான் அவன் ஒரு நிம்மதியாக படுத்துறங்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய அந்த நித்திரையை குழப்ப வேண்டாம். மற்றது போகிற பொழுது எறிந்துவிட்டு காசை போக வேண்டாம். ஏனென்றால் இது அவனை அவமதிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே அவர் சொல்கிறார் என்னென்றால், நீங்கள் குனிந்து அந்த காசை போடுங்கள், இல்லை என்றால் உம்பாட்டில் செல்லுங்கள் என்று சொல்லி மகாகவி அவர்கள் சொல்லுகிறார்கள். உங்களோட பாட்டில் போங்க பேசாமல் என்று சொல்லுகிறார். கொடுக்கிறதென்றால் உரிய முறைப்படி அவனுக்கு காசை கொடுங்கள், இல்லை என்றால் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவன் அவமதிக்கக்கூடாது என்று சொல்லி அந்த அவருடைய அந்த மனிதாபிமானம் அங்கு காட்டப்படுகிறது. இனி நாங்கள் பாடலுக்கு நிறைவேறுவோம் மாணவர்களை. ஏதோ அவதியில் ஏகுகிறீர் ஏனப்பா, நீர்தாம் உலகு நிலை மாறி பாதாளத்து ஆள விழாமல் அதன் வாழ்வை காப்பவரோ, வாழி என் தாழ்மை வணக்கங்கள் என்று கவிஞர் சொல்லுகிறேன். அப்போ அதாவது அந்த வழிப்போக்கன் ஒருவன் போகிறான். அவனை பார்த்து கேட்குறார் என்னென்றால், ஏதோ அவசரத்தில் போரிகள் போல இருக்குது, நீங்கள் தான் இந்த உலகம் நில மாறி அது பாதாளத்துக்குள்ளே போய் விழாமல் காப்பவராக இருக்குதோன்னு சொல்கிறதாக அங்கே இருக்குது. அப்படி என்றால் உங்களுக்கு வணக்கம் என்று சொல்கிறா இருக்குது. அப்போ இனி கவனிங்கோ, ஏதோ அவதியில் ஏகுகிறேன். அப்போ நீங்கள் எப்படி என்றால் ஏதோ அவதியில், ஏதோ அவசரத்தில் போய்கொண்டிருக்கிறீர்கள் போல கிடக்குது. நாங்கள் இப்போ சிலரை கேட்குறது இல்லையா, வீதியில் போய்கொண்டிருக்கிற போது சிலரை பார்த்து கேட்போம், ஏதோ அவசரத்தில் போகிறீர்கள் போல இருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி கவிஞர் இங்கே வழிபோக்குற ஒருவரை பார்த்து கேட்குறார், ஏதோ அவதியில் போகிறீர்கள், அவசரத்தில் போகிறீர்கள் போல இருக்குது. ஏனப்பா இவ்வளோ அவசரம், என்ன அவசரம், ஏன் இவ்வளோ அவசரம் என்று சொல்லி கேட்குறேன். நீர்தாம் உலகு நிலை மாறி பாதாளத்து ஆள விழாமல். அப்போ இந்த உலகம் நிலை மாறி பாதாளத்துக்கு போய் விழாமல் அதனுடைய உலகத்தினுடைய வாழ்வை காப்பவரோ, உலகத்தை காக்கிற ஆள் போல கிடக்குதுன்னு சொல்லி நகைச்சுவையாக சொல்லுகின்றார். வாழி என் தாழ்மை வணக்கம். வாழ்க அவருக்கு சொல்கிறார், அந்த விதியோரம் போகிறவர் சொல்கிறார், அவரை பார்த்து வாழ்க என்னுடைய தாழ்மையான வணக்கம் என்று சொல்லி அவர் அங்கே நக்கலாக சொல்லுகின்றார். ஏனென்றால் இவ்வளோ அவசரமாக போறீர்கள், நீங்கள் இந்த உலகத்தை ஏதோ நீங்கள்லாம் கட்டி காப்பாற்றுற என்ற மாதிரி நிற்கிறீர்கள்,
ஆகவே உங்களுக்கு என்னுடைய வணக்கம் என்று சொல்லி சொல்றதாக அது அமைகிறது. அடுத்தது பாருங்க, ஆள் சுருளும் வெயிலிலே நீர் போகும் வீதி நடை பாதையிலே உய்யும் வகை தெரியாத ஓர் மனிதன் கையிலான் தூங்குகிறவன் போல கிடக்கிறான் துன்புறுத்தி வீங்கும் பசியால் விழுந்தானோ ஆங்கையலில் கொத்த வரும் காகத்தை பாரும் குறை உயிரோ சித்த உடலோ தெளிவில்லை என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். அப்போ பாருங்க, ஆள் சுருளும் வெயில் இல்லை. அந்த வீதியிலே எப்படி இருக்குது என்றால் ஆள் சுருளும் வெயில். அப்போ ஆளை சுருட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கடுமையான வெப்பம் நிறைந்த வீதி என்பதை கவிஞர் அங்கே சொல்லுகிறார். அந்த சொற்கள் மூலம் அவன் அந்த வீதியினுடைய வெப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லுவார். ஆள் சுருண்டு போகக்கூடிய அளவு வெப்பம். சரி, நீர் போகும் வீதி நடைபாதையில் நீர் அப்படி நடந்து போகின்ற அந்த வீதியில் உள்ள நடைபாதையிலே உய்யும் வகை தெரியாத ஓர் மனிதன். உய்யும் வகை என்றால் வாழ்வதற்கு வழி தெரியாத ஒரு மனிதன். இது அவருடைய கவிஞருடைய இரக்கம் உணர்வும் அங்கே காட்டப்படுது. வாழ்வதற்கு வழி தெரியாமல் ஒரு மனிதன் இருக்கிறானே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். கை இல்லா, இது அங்கே அவலம், அந்த பிச்சைக்காரனுடைய அவல நிலையை கொண்டு காட்டுகின்றார். கை இல்லான் என்று சொல்லி சொல்லப்படுது. கை அவனுக்கு இல்லை. தூங்குகிறவன் போல கிடக்கிறான், அவன் தூங்குகிறவன் போல இருக்கிறான். அப்போ நித்திரையோ இல்லையோன்னு சொல்ல இயலாத நிலையில் அவன் தூங்குகிறவன் போல கிடக்கிறான். துன்புறுத்தி வீங்கும் பசியால் விழுந்தானோ. துன்புறுத்தி, அப்போ ஒரு மனிதனுக்கு பசி வந்து விட்டது என்றால் சொல்லுவார்கள் பத்தும் பறக்கும் என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்போ இங்கே அவனுக்கு எப்படி என்றால் துன்புறுத்தி, அந்த பசி அவனை என்ன செய்துச்சு என்றால் துன்புறுத்தி வீங்கும் பசியால் வீழ்ந்தானோ என்று சொல்லி சொல்கிறார். வீங்கு பசி வந்தால் மனிதன் பத்தும் பறக்கும் என்று சொல்வார்கள். ஔவையார் சொல்லுறார், தன்னுடைய வயிற்றை பார்த்து ஒரு ஔவையார் பாடுகிறார். ஒரு நாளும் உணவை ஒளியென்றாய் ஒளியாய், இரு நாளைக்கு ஏலென்றாய் ஏலாய், ஒரு நாளும் என்னோவு அறியாத இடும்பை கூற என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது என்று சொல்லி அருமையாக சொல்லுகிறார். அப்போ ஔவையார் தன்னுடைய வயிற்றை பார்த்து சொல்கிறார், ஒரு நாளைக்கு உணவை ஒளியென்றால் இந்த வயிற்றை பார்த்து சொல்கிறார், ஒரு நாளைக்கு உனக்கு சாப்பாடு இல்லை, காலமையும் இல்லை, மத்தியானமும் இல்லை, இரவும் இல்லை, உனக்கு சாப்பாடு இல்லை என்று சொன்னார் ஒளியாய். வயிறு ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. ஒரு நாள் உணவை ஒளியென்றாய் ஒளியாய், இரு நாளைக்கு ஏலென்றால் ஏலாய். சரி, இந்த சாப்பாடு வச்சிருக்குது, இன்றைக்கும் நாளைக்கும் வேண்டியது சேர்த்து இப்போவே இந்த சாப்பிட்டு கொள்ளன்னு சொல்லி நாங்கள் வயிற்றுக்கு சொன்னால், வயிறு இன்றைக்கு வேணுமென்றால் ஒரு நேரத்துக்கு போதுமானதை தான் நாங்கள் சாப்பிட முடியும். 2 நாளைக்கு போதுமானதை ஒருவர் சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்றக்கூடிய நிலை இருந்து என்றால் எவ்வளவோ இலகுவாக போய்விடும். எங்கேயாலும் விருந்து உபசாரம் என்று செல்கிற பொழுது அங்கே 2 நாளைக்கு வேண்டியதை நாங்கள் சாப்பிட்டு வந்து விட்டோம்னா வீட்டில் 2 நாள் சமையல் இல்லாமல் போய்விடும். அதால் சொல்கிறார் ஔவையார், ஒரு நாளும் என்னோவு அறியாத வைத்த பாட்டு சொல்கிறார், ஒரு நாளும் நீ என்னுடைய துன்பத்தை அறியவில்லை, ஒரு நாளும் என்னோவு அறியாத இடும்பை கூறன் வயிறே, துன்பம் மிகுந்த என்னுடைய வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதென்று சொல்லுகிறார். அப்போ உன்னோட வயிற்றை பார்த்து உன்னோடு வாழ்தல் அரிதென்று சொல்கிறார். பொதுவாக கணவன் மனைவி சண்டை பிடிச்சா சொல்லப்படும், உன்னோட கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவான் உன்னோட வாழ்றது கஷ்டமப்பான்னு சொல்லி, அல்லது மனைவி கணவனை பார்த்து சொல்லுவான் உன்னோட வாழையிலாப்பான்னு சொல்லுவான். ஆனால் ஔவையார் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், உன்னோடு வாழ்தல் அரிது, தன்னுடைய வயிற்றை பார்த்து சொல்கிறார், உன்னோடு வாழ்றது எவ்வளவு கடினம் என்று சொல்லுகிறார். அப்போ அது பசியினுடைய அந்த தன்மையை அங்கு ஔவையார் சொல்லுகின்றார். அதே போல தான் இங்கேயும் வீங்கு பசியால் விழுந்தானோ. அப்போ வீங்கு பசி, வீக்கம் எப்படி வரும்? அது படிப்படியாக வீக்கம் அதிகரித்து கொண்டு செல்லும். அதே போல் பசியும் இங்கே எப்படி என்றால், வீங்கு பசி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அதிகரித்து கொண்டு அது உச்ச நிலையை அடைந்து விடும். அப்போ அந்த வீங்கு பசியால் என்ன செய்தான்? விழுந்தானோ, அவன் விழுந்து விட்டானோ என்று சொல்லி கவிஞர் வினா எழுப்புறார். விழுந்தானோ என்று சொல்லி அங்கே வினா எழுப்புறார். அடுத்தது சொல்றார், ஆங்க அயலில் கொத்த வரும் காகத்தை பாரும். ஆங்க அயலில், அங்கே பக்கத்தில் என்ன செய்தால் காகம் நிற்குது. அந்த காகம் என்ன செய்தால் அதை காகம், அதாவது கொத்த வரும் காகத்தை பாரும் என்று சொல்கிறார். அப்போ காகத்துக்கே ஒரு சின்ன சந்தேகம், ஆள் இறந்து விட்டதோ இல்லையோ என்று சொல்லி காகம் அங்கே தயார் நிலையில் இருக்குது. குறை உயிரோ செத்த உடலோ தெளிவில்லை. அப்போ அவனுடைய உயிர் போய்விட்டதோ அல்லது உயிர் போகவில்லையோ என்று சொல்ல முடியாதவள தெளிவில்லை என்று சொல்லி கவிஞர் அங்கே சொல்லுகின்றார்.
சற்றனினும் நில்லாது நெஞ்சிலே நெகிழ்வேதும் காணாது சில்லறையில் ஒன்றை செருக்கோடு செல்லுங்கால் வீசி விடுதல் விரும்பினீர் வேண்டாமோய் கூசும் அவமதிக்கும் கொள்கையன் என்று சொல்லுகிறார். அடுத்த விடயம் சொல்லுகிறார் என்னென்றால், சற்றேனும் நில்லாது, அந்த வழிபோக்கன் அப்படி சொல்கிறார். கொஞ்ச நேரம் கூட அப்படி நில்லாமல் நெஞ்சிலே நெகிழ்வேதும் காணாது. அப்ப நெஞ்சிலே என்னவென்றால் நெகிழ்வு இல்லை, இரக்கம் இல்லை, கருணை காட்டாமல், நெஞ்சிலே கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் அல்லது அன்பு காட்டாமல், சிறிதேனும் அன்பு காட்டாமல் சில்லறையில் ஒன்றை, அப்போ சில்லறையிலே ஒன்றையை எடுத்து செருக்கோடு அப்படியே செருக்கோடு பொக்கெட்டில் இருந்த சில்லறையை எடுத்து, அதுவும் சும்மா இல்லை, சில்லறை கொடுக்குறது சில்லறை, அப்புறம் அதுக்குள்ளேயும் செருக்கு. அப்போ அந்த செருக்கோடு செல்லுங்கால் வீசி விடுதல் விரும்பினீர். அப்படியே நடந்து போகிற பொழுது என்ன செய்தார் என்றால் வீசி விட விரும்பினீர். காசை அப்படியே நடந்து போய்க்கு அந்த சில்லறையை எடுத்து வீசி விடுறதுக்காக என்ன செய்தார் என்றால் விரும்பினீர். வேண்டாம் ஓய். அப்போ அப்படி செய்ய வேண்டாம். இந்த ஓய் என்ற சொல்லு இந்த யாழ்ப்பாண பேச்சு வழக்கில் நடைமுறையில் இருக்கிறது. ஒரு ஆளை அந்த அவதானிக்க செய்கிறதுக்காக உதாரணம் சொல்லுவார்கள். ஓய் அங்கே போகிறீர், ஓய் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர். அப்படி இந்த யாழ்ப்பாண பேச்சு வழக்கில் இந்த ஓய் என்ற ஒரு சொல்ல முன்னுக்கு பயன்படுத்துகிற வழக்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது. ஓய் எங்கே காணும் போனீர் அப்படி என்று சொல்லுவார்கள். அப்போ இங்கேயும் கவிஞர் சொல்கிறார், வீசி விடுதல் விரும்பினீர் வேண்டாம் ஓய். அப்படி நீங்கள் வீசுவ வேண்டாம் ஓய் என்று சொல்கிறார். கூசும் அவமதிக்கும் கொள்கையேன். அப்படி காசை வீசுவது அது கூசும் மெனதுக்கு கூச்சமாக விடியும். காசை அவமதித்து எறியக்கூடாது, பிச்சைக்காரனை அப்படி அவமதித்து எறியக்கூடாது. அப்படி அவமதிக்கிற கொள்கையேன், அவனை அந்த யாசகனை போய் ஏன் அவமதிக்கிற கொள்கையுடையவனாக இருக்கிறீர்கள்னு சொல்லி அங்கே கவிஞர் வினா எழுப்புகின்றேன். ஆசை மிக ஆதலினால் காசு கணீரென்றிட அதிரும் காதுடியான் அன்னோன் கடுந்தூக்கம் பாதியிலே கெட்டுவிடக்கூடும் கெடுக்காதீர் பாவம் இம்மட்டும் புவியை மறந்திருந்தான். சரி, ஆசை மிக ஆதலினால் அந்த பிச்சைக்காரனுக்கு அந்த யாசகனுக்கு ஆசை மிக மிக அதிகம். ஆதலினால் காசு கணீரென்றிட அதிரும். அந்த போடுகின்ற காசு என்ன செய்யும் என்றால் அது கணீர் என்றிட அது அதிரும். காதுடியான், அப்படியான காதுடியான். ஏனென்றால் அவன் படுத்திருந்தால் கூட எப்போ அந்த காசினுடைய சத்தம் கேட்குது என்று சொல்லி மிக உன்னிப்பாக அவன் அந்த தூக்கத்திலே கூட அவனுடைய காதில் கேட்கும் என்று சொல்லுகின்றார். காதுடியான் அன்னோன் கடந்தூக்கம் பாதியிலே கெட்டுவிடக்கூடும். அப்படி சில்லறையை போடுகிற பொழுது அவனுடைய தூக்கம் பாதியிலே என்ன செய்யும் என்றால் சிலவளை கெட்டுவிடலாம், பாதியிலே கெட்டுவிடும். ஏன்? அந்த காசினுடைய ஒலி அவனுடைய காதினை செல்வதனாலே அவனுடைய அந்த தூக்கம் என்னென்றால் கெட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கெடுக்காதீர் பாவம். பாருங்க கவிஞற்ற மனிதாபிமானம். ஒரு பிச்சைக்காரனுடைய தூக்கம் கட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அவருடைய மனிதாபிமானம் அங்கே எப்படி வருகிறது? பாவம். இந்த பாவம் என்று சொல்லி நாங்கள் இப்போ கையாளுவோம். ஒருவரில் மிகுந்த அனுதாபம் பெறும்போது அல்லது மிகுந்த இரக்கம் பெறுகிற பொழுதுதான் நாங்கள் அந்த பாவம் என்று சொல்ல கையாளுவோம். இங்கே அவர் அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்றார், அப்படி கெடுக்காதீர்கள், அவன் தூக்கத்தை கடந்தூக்கம் கெட்டுவிடும். ஆகவே பாவம் இம்மட்டும் புவியை மறந்திருந்தான். அப்ப இம்மட்டும் புவியை மறந்திருந்தான். ஏன்? அவன் பிச்சைக்காரன் கூட எப்ப நிம்மதியாக இருக்கிற நேரம் என்றால் அந்த நித்திரை கொள்ளுகிற நேரம்தான் அவன் நிம்மதியாக இருப்பான். ஆகவே அவன் இவ்வளவு நேரமும் தூக்கத்திலே இருந்தவன் தூக்கத்திலே இருக்கிற பொழுது என்ன செய்தான் என்றால் இந்த உலகத்தை மறந்தவனாக இருந்தான் என்பதை கவிஞர் அங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்தது, கிட்ட போய் மெல்ல குனிந்து இடுக, இல்லையெனில் உம்பாட்டில் செல்க, இதுவே சிறப்பு. ஆகவே காசு நீங்கள் போட விரும்பினால் என்ன செய்யணுமெண்டா கிட்ட போய் அப்படியே மெல்ல குனிந்து இடுக. கிட்ட போங்கள், பிச்சைக்காரனுக்கு பக்கத்தில் கிட்ட போங்கள், மெல்ல குனிந்து என்ன செய்யுங்கள் என்றால் குனிந்து காசை இடுங்கள். அப்படி இல்லையெனில் உம்பாட்டில் செல்க. அருமையான சொல். யாழ்ப்பாணத்தில் உம்பாட்டில் போவோம் என்று சொல்லி அது நாங்கள் பேச்சு வழக்கிலேயே நாங்கள் நடைமுறையில் இருக்கிறது. உம்பாட்டில் போவோம் என்று சொல்கிறது. அப்போ அப்படி செய்ய அவங்களால் முடியாது விட்டால் இல்லை என்றால் உம்பாட்டில் செல்கிறோம், உங்களோட பாட்டில் பேசாமல் போங்கோ, இதுவே சிறப்பு, அதுதான் நல்லது என்று சொல்லி கவிஞர் அங்கே சொல்லுகின்றார். எனவே மாணவர்களே, இப்போ இதுவரைக்கும் இந்த வீசாதீர்கள் என்ற அந்த கவிதையை, மகாவினுடைய அந்த கவிதையை, அதை பற்றி தெளிவினை உங்களுக்கு வழங்கியிருந்தேன். மாணவர்களே, அடுத்து இனி வினாக்களை நாங்கள் பார்ப்போம். வினாக்கள்
இக்கவிதை ஊடாக கவிஞன் யாசகன் மீது கொண்ட இரக்க உணர்வு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது? இந்த கவிதை ஊடாக அதாவது கவிஞன் யாசகன் மீது, அந்த பிச்சைக்காரன் மீது கொண்ட இரக்க உணர்வு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி அடுத்தது பார்க்கும். ஒன்று, யாசகன் உறங்கும் வீதியின் நிலையை எடுத்து காட்டுவதன் மூலம். அப்போ யாசகன் அந்த பிச்சைக்காரன் உறங்குகின்ற வீதியினுடைய நிலையை எடுத்து காட்டுகிறான். எப்படி என்றால், ஆள் சுருளும் வெயிலிலே நீர் போகும் வீதி நடைபாதையிலே. ஆள் சுருளும் வெயில். அப்போ ஆள் சுருளுகின்ற வெயில் என்பது அவ்வளவு கடுமையான வெப்பம் நிறைந்த அந்த வெயில் உள்ள இடத்திலே அவன் இருக்கிறான் என்பதை சொல்லுவதன் மூலமாக அந்த வீதியினுடைய நிலையை எடுத்து காட்டுவதன் ஊடாக சொல்லப்படுகிறது. அப்போ யாசகன் உறங்குகிற வீதியின் நிலையை எடுத்து காட்டுவதன் மூலம் அந்த அவன் மீது கொண்ட இரக்க உணர்வு வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்தது, வாழ்வதற்கு வழி தெரியாத மனிதன் என்று கூறுவதன் மூலம் அந்த பிச்சைக்காரனை பார்த்து கவிஞர் வாழ்வதற்கு வழி தெரியாத மனிதனாக இருக்கிறான் என்று கூறுவதன் மூலமும் அவர் மீது கொண்ட அந்த இரக்க உணர்வு வெளிப்படுத்தப்படுகிறது. உய்யும் வகை தெரியாத ஓர் மனிதன் என்று சொல்லி அந்த அடியிலே குறிப்பிடுகிறார். அதாவது வாழ்வதற்கு வழிவகை தெரியாத மனிதன் என்று அவர் குறிப்பிடுவதன் மூலமும் அந்த கூறுவதன் மூலமும் அந்த அவருடைய கவிஞருடைய இரக்க உணர்வு அங்கே புலப்படுத்தப்படுகிறது. அடுத்தது, யாசகனுடைய தோற்றப்பொலிவை வர்ணிப்பதன் மூலமும் இரக்க உணர்வு காட்டப்படுகிறது. பாருங்கள், கையில்லான், இதில் சொல்லேக்கி கையில்லாதவன் என்று சொல்லேக்கி அங்கே இரக்க உணர்வு வந்துவிட்டது. தூங்குகிறவன் போல கிடக்கிறான், துன்புறுத்தி வீங்கு பசியால் விழுந்தானோ, அவன் பசியால் விழுந்து போய் கிடக்கிறான் என்று சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகிற பொழுது அங்கே அந்த அவனுடைய தோற்றப்பொலிவை வர்ணிப்பதன் ஊடாகவும் அங்கே அவனுடைய மீது கொண்ட இரக்க உணர்வு காட்டப்படுகிறதை பார்க்கலாம். பசிக்களைப்பால் தூங்கி கொண்டிருப்பவன் மீது சில்லறையை வீசி அறிந்து தூக்கத்தை குழப்ப வேண்டாம் என்று கேட்பதன் மூலமும் அவன் மீது கொண்ட இரக்க உணர்வு வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்தது, உலகை மறந்து தூங்குகின்றவனின் தூக்கம் கெட்டுவிடக்கூடாது என்று கூறுவதன் மூலமும் கூறப்படுகிறது. அவனுடைய அவன் மீது கொண்ட இரக்கம் காட்டப்படுகிறது. பாவம் இம்மட்டும் புவியை மறந்திருந்தான். அப்போ இவ்வளவு பாவம் அந்த சொல் மூலமே இரக்க உணர்வு காட்டப்படுகிறது. இம்மட்டும் அவன் புவியை மறந்திருந்தவன். எனவே அப்படிப்பட்டு தூங்குகின்றவனுடைய அந்த தூக்கத்தை கெடுத்து விடாதீர்கள் என்று கவிஞர் கூறுவதன் மூலமும் அவருடைய அந்த இரக்க உணர்வானது வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்த விடயம், உயிர் உள்ளதோ இல்லையோ என்று அறிய முடியாத நிலையை வர்ணிப்பதன் மூலம். அதாவது பிச்சைக்காரனுடைய அந்த நிலையை சொல்லுகிற பொழுது அது உடலிலே உயிர் இருக்குதா இல்லையா என்று அறிய முடியாத நிலையை வர்ணிப்பதன் மூலம், ஆங்கையலில் கொத்த வரும் காகத்தை பாரும், குறை உயிரோ செத்த உடலோ தெளிவில்லை என்று சொல்லி அங்கே கவிஞர் குறிப்பிடுகிறார். எனவே இதன் மூலமாகவும் கவிஞர் அந்த யாசகன் மீது கொண்ட இரக்கம் அங்கே காட்டப்படுகிறது. இனி அடுத்தது இரண்டாவது கேள்விக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். வழிப்போக்கன் பற்றிய கவிஞனின் எள்ளல் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது? அப்போ ஒன்று, எப்படி அவர் அந்த எள்ளல் வெளிப்படுத்தப்படுகிறது என்றால், அந்த கவிதையினுடைய தொடக்கத்திலே அந்த எள்ளல் உணர்வு, அதாவது இகழ்ச்சி அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. ஏதோ அவதியில் ஏகுகிறீர் ஏனப்பா, அந்த வழிப்போக்கனை பார்த்து கேட்கிறார், ஏதோ அவசரமாக எங்கேயோ செல்கின்றீர்கள், நீர் தான் இந்த உலகம் பாதாளத்துக்குள் விழாமல் அதனுடைய வாழ்வை காப்பவர் ஒன்று சொல்வதன் ஊடாக அங்கே அந்த வழிப்போக்கன் பற்றிய எள்ளலாக கவிஞர் அவற்றை குறிப்பிடுகின்றார். இரண்டாவது, யாசகனுக்கு இரக்கம் காட்டாமல் செல்லும் வேகத்தில் செருக்கோடு சில்லறையை வீசிவிட்டு செல்லும் செயலை கண்டிப்பதன் மூலமும் அடுத்தது அந்த எள்ளல் வருகின்றது. அதாவது யாசகனுக்கு இரக்கம் காட்டாமல் அப்படியே சில்லறையை வேகத்திலே செருக்கோடு அந்த வீசிவிட்டு செல்லும் செயலை கண்டிக்கின்ற. சற்றெனினும் நில்லாது நெஞ்சில் நிகழ்வேதும் காணாது சில்லறையில் ஒன்றை செருக்கோடு செல்லுங்கால் வீசி விடுதல் விரும்பினீர், வேண்டாமோய் கூசும் அவமதிக்கும் கொள்கையன், அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்வதன் மூலமும் அங்கே அந்த யாசகனை அவர் இகழ்கிற தன்மையை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த மூன்றாவது கேள்வி, கவிஞருடைய எடுத்துரைப்பு முறையில் உள்ள சிறப்புகளை விளக்குக அடுத்தது வினாவாக அமைகின்றது. அதில் ஒன்று என்னென்றால், பல்வேறு உணர்வு நிலைகளை வெளிப்படுத்தல். இந்த கவிஞர் என்ன செய்கிறார் என்றால், பல்வேறு உணர்வு நிலைகளை இந்த கவிதையில் வெளிப்படுத்தி இருக்கின்றார்.
அந்த வகையில் பார்த்தா இரக்கம், இகழ்ச்சி, அவலம் என்று சொல்லி இந்த பல்வேறு உணர்வுகள் இந்த கவிதையிலே எடுத்து காட்டப்படுகிறது. அந்த வகையில இரக்கம் என்ற வகையில பார்க்க கடுந்தூக்கம் பாதியிலே கெட்டுவிடக் கூடும் கெடுக்காதிர் பாவம் என்ற வரியிலே அங்கே இரக்க உணர்வு காட்டப்படுகின்றது. அதே போல இகழ்ச்சி காட்டப்படுகிறது. ஏதோ அவதியில் ஏகுகிறீர் ஏனப்பா என்று சொல்லி அந்த வழிபோக்கனை பார்த்து கேட்பதன் மூலம் அங்கே அது இகழ்ச்சி காட்டப்படுகிறது. இதே போல அவலச்சுவை, அதாவது அவல உணர்வையும் கவிஞர் காட்டியிருக்கின்றார். கையில்லான் வீங்கி பசியால் விழுந்தானோ, அந்த பிச்சைக்காரனை பார்த்து அவனுடைய தோற்றம் கையில்லாதவனாக இருக்கிறான், வீங்கு பசியால் மிகுந்த பசியாலே அவன் விழுந்து விட்டானோ என்று சொல்லி சொல்லுவதன் மூலம் அங்கே அவல உணர்வு வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்தது இரண்டாவது கற்புல சித்தரிப்பு, அடுத்த உத்தி. அப்போ கற்புல சித்தரிப்பு என்றால் என்னவென்றால் அந்த கவிதையிலே ஒரு சம்பவத்தை அப்படியே கண்ணாலே நேரே பார்க்கிறது மாதிரியான அந்த வர்ணனைகளை கொண்டு வருகிறது. அந்த பிச்சைக்காரன் பற்றிய அந்த காட்சியை இந்த கவிதையை படித்து முடித்தவுடனே நாங்கள் அப்படியே ஒரு யோசித்து பார்த்தால் அந்த வீதி கண்ணுக்குள்ளே வருகிறது. அந்த பிச்சைக்காரனுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்பது கூட எங்களுடைய மெனக்கண்ணிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த மெனக்கண்ணிலே பார்க்கக்கூடியவாறு அந்த காட்சியை கொண்டு வருவது தான் என்னவென்றால் கற்புல சித்தரிப்பாக இருக்கிறது. அப்போ இங்கே பாருங்கள், ஆள் சுருளம் வெயிலிலே நீர் போகும் நடை பாதையிலே உஜிம்பகை தெரியாத ஓர் மனிதன் கையில்லான் என்று சொல்லி அங்கே அந்த பிச்சைக்காரனுடைய தோற்றப்பொழிவை அப்படியே கொண்டு வந்து மெனக்கண் முன்னே அவர் காட்டுவதை பார்க்க. அடுத்தது பேச்சோசை பாங்கான மொழிநடை கையாண்டுள்ளார். அடுத்த விடயம் உத்தியில முக்கியமானது என்னென்றால் கவிஞர் பேச்சோசை பாங்கான அந்த மொழிநடையை கையாண்டிருக்கிறார். கொத்தவரும் காகத்தை பாரும் குறவீரோ செத்த உடலோ தெளிவில்லை என்று சொல்லுகிறார். இது சாதாரண பேச்சு வழக்கு சொல்ல அந்த வருகிறது. கொத்தவரும் காகத்தை பாரும் குறவீரோ செத்த உடலோ தெளிவில்லை என்று சொல்கிறார். அங்கே பேச்சோசையை கொண்டு வந்து இணைத்திருக்கின்றார். அடுத்தது மனிதாபிமானம் இல்லாதவரை முன்னிலைப்படுத்தி கூறுவது போல அமைக்கப்பட்டமை, அதாவது மனிதாபிமான ஒருவரை பார்த்து முன்னிலைப்படுத்தி சொல்லுவதாக இந்த கவிதை அமைகிறது. ஏதோ அவதியிலே ஏகுகிறீர் ஏனப்பா என்பதன் மூலம் அங்கே அந்த இது சொல்ல புத்தியாக அமைகிறது. எனவே மாணவர்களே, இதுவரைக்கும் நீங்கள் கவிஞர் மகாகவி அவர்களுடைய பீசாதிர் என்ற கவிதை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். அவற்றுக்கான வினாக்களையும் விடைகளையும் குறிப்பிட்டிருந்தேன். இனி அடுத்ததாக முதுதமிழ் புலவர் நல்லதம்பி அவர்களுடைய பாரதியார் பாடல் அடுத்ததாக நாங்கள் படிக்க இருக்கின்றோம். இந்த நல்லதம்பி புலவர் அவர்கள் வட்டுக்கோட்டையை பிறப்பிடமாக உடையவர், ஆசிரியர் பணியிலே இருந்தவர், இலங்கை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பாட விரிவுரையாளராக சில காலம் பணிபுரிந்தவர். இவரது கவி ஆற்றலை பாராட்டி தமிழ்நாட்டிலே திருநெல்வேலியில் இருக்கின்ற தமிழ் சங்கம் இவருக்கு இந்த முதுதமிழ் புலவர் என்ற அந்த கௌரவ பட்டத்தை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இவருடைய ஆக்கங்களாக பார்க்கின்ற பொழுது ஈழவாசகம், இளைஞர் விருந்து, சீதனத்து சிந்து முதலிய நூல்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாரதியார் என்ற கவிதையிலே அவர் பாரதியாருடைய பெருமைகளை குறிப்பிடுகின்றார், பாரதியாருடைய கவிதைகளினுடைய சிறப்புகளை குறிப்பிடுகின்றார். மாணவர்களை, இனி நாங்கள் நேரடியாக பாரதியார் அந்த புலவருடைய கவிதை பாரதியார் என்ற கவிதைக்கு நாங்கள் நேரடியாக செல்ல இருக்கின்றோம். பாரதி என்றொரு தாமரை பூத்தது பாரத நாடெனும் பாவியிலே, அதன் சீரிதழ் 1000 செங்கதிர் போலொளி செய்து விளங்குது பூமியிலே என்று சொல்லுகின்றார். அப்போ இதில் இந்த பாடலினுடைய பொருள் என்னவென்றால், அதாவது பாரதியார் என்ற ஒரு தாமரை பூத்தது, அது எங்கே என்றால் பாரத நாட்டு என்று சொல்லப்படுகின்ற பாவியிலே, அதன் சீரிதழ் அது 1000 செங்கதிர் போல ஒளி வீசியது பூமியிலே என்று சொல்லுகின்றார். இனி நாங்கள் கருத்துக்கு வருவோம், ஒரு சொல்லாக பார்ப்போம் மாணவர்களே. பாரதி என்றொரு தாமரை பூத்தது. அப்போ பூத்தது எது என்றால் பாரதி ஆகிய தாமரை. இங்கே கவிஞர் உருவகாணியை கையாண்டுள்ளார். அதாவது பாரதியாரை தாமரையாக உருவைத்திருக்கிறார். பாரதி என்றொரு தாமரை, பாரதியார் என்றொரு தாமரை பூத்தது. எங்கே பூத்தது? பாரத நாடெனும் பாவியிலே.
அப்போ பாரத நாடு ஆகிய அந்த பாவியிலே இங்கே பாரத நாட்டை கவிஞர் பாவியாக என்ன செய்கிறார் என்றால் உருவகித்து இருக்கிறார். அப்போ பாரதி என்ற தாமரை பூத்திருக்குதான், அது எங்கே பூத்திருக்கின்றால் பாரத நாடு என்ற அந்த பாவிக்குள்ளே பூத்திருக்குதுன்னு சொல்லி கவிஞர் சொல்லுகின்றார். அதன் சீரிதழ், அதனுடைய சீரிதழ் என்றால் சிறப்புக்குரிய இதழ்கள் எப்படி இருக்கிறால் 1000 செங்கதிர் போல் ஒளி. ஒரு சூரியன் ஒளியே எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் இது பாரதியாருடைய பாடல்களை சொல்லப்படுது. அந்த சீரிதழ் என்பது பாரதியினுடைய பாடல்கள் குறிக்குது. அந்த பாடல்கள் எப்படிப்பட்டதென்றால் 1000 செங்கதிர் போல் ஒளி, 1000 சூரியனை போல அது என்ன செய்தென்றால் ஒளி வீசி, 1000 சூரியனை போல ஒளி வீசி விளங்குது பூமியிலே. அந்த பாடல்கள் எல்லாம் இன்றும் பூமியிலே அது நிலைத்திருக்கிறது என்பதை கவிஞர் சொல்லுகின்றார். கவனித்து பாருங்கள், கவனித்து கொள்ளுங்க மாணவர்களே. பாரதி என்றொரு தாமரை, ஆகவே பாரதிய ஆகிய தாமரை மலர் அது மலர்ந்தது பாரத நாடென்னும் பாவியிலே. அது எங்கே மலர்ந்தது என்றால் பாரதம் நாடாகிய அந்த பாவியிலே அது மலர்ந்திருக்கிறது. அதனுடைய அந்த இதழ் 1000 செங்கதிர் போல், அதாவது ஆயிரக்கணக்கான சூரியனுடைய ஒளி போல அது பூமியிலே விளங்குகிறது என்று சொல்லி இந்த பாடலில் சொல்லி இருக்கின்றார். அடுத்தது சொல்லுகிறார், இந்த நறுமலர் கூம்பிடுமோ இதன் இன்பம் என்றாயினும் குன்றிடுமோ உயர் சிந்தனை யாமெனும் வானுலகு ஏறி திளைத்திடலாம் அது சாம்பிடுமோன்னு சொல்லி சொல்லுறேன். அப்போ இந்த பாரதியினுடைய பாடல்கள் நறுமலர் அதாவது பாடல்கள் அது வாடி போய் விடுமோன்னு கேட்கின்றார். அந்த இன்பம் என்றாவது குறைந்து விடுமோ என்று சொல்லி சொல்லுகின்றார். அந்த உயர்ந்த சிந்தனை என்று சொல்லுகின்ற வானுலகு ஏறி திளைக்கலாம் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த நறுமலர் கூம்பிடுமோ, பாரதியினுடைய அந்த நறுமலராகிய அந்த பாடல்கள் அது கூம்பிடுமோண்டா அது சுருங்கி போகாது, அது வாடி போகாது. இதன் இன்பம் என்றாயினும் குன்றிடுமோ என்று சொல்லுகின்றார். அதனுடைய பாரதியினுடைய பாடல்களுடைய அந்த இன்பம் என்றும் அது குறைந்து போகாது என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். உயர் சிந்தனையாம் எனும் வானுலகு ஏறி, அப்போ உயர்ந்த அந்த சிந்தனை என்று சொல்லப்படுகின்ற வானுலகு, சிந்தனை ஆகிய வானுலகு அங்கே உருவக அணியை கையாள்ற அந்த வானுலகு ஏறி திளைத்திடலாம், அதுக்குள்ளே மூழ்கி திளைத்திடலாம். பாரதியினுடைய அந்த பாடலுக்குள்ளே என்ன செய்யலாம் என்றால் மூழ்கி திளைத்து விடலாம் என்று சொல்லுகிறார். அது சாம்பிடுமோ, அந்த பாடல்கள் என்றும் அது வாடி போய் விடாது என்று சொல்லி அங்கே வினா எழுப்புகிறார். சாம்பிடுமோ, அதாவது வாடி போய் விடும்போ என்று கேட்கின்றார். எனவே பாருங்கள், மீண்டும் ஒரு முறை அந்த பாடலின் கருத்தை சொல்லுகின்றேன். இந்த நறுமலர், பாரதியினுடைய இந்த நறுமலராகிய பாடல்கள் கூம்பிடுமோண்டால் அது சுருங்கி போகாது, கூம்பாது. இதன் இன்பம் என்றாயினும் குன்றிடுமோ, அந்த பாடல்களுடைய இன்பம் என்றும் அது குன்றி விடுவது இல்லை, குறைந்து விடுவது இல்லை. உயர் சிந்தனையாம் எனும் வானுலகு ஏறி, உயர்ந்த சிந்தனையாகிய அந்த வானுலகு ஏறி திளைத்திடலாம். பாரதி பாடல்களை படித்தால் அப்படி அந்த பாடலுக்கே மூழ்கி விடலாம். அது சாம்பிடுமோ, அது ஒருபோதும் வாடி போவதில்லை என்று சொல்லி அங்கே கவிஞர் சொல்லுகின்றார். அடுத்த பாடல், சந்தம் மிகுந்திடு சிந்தனை வந்தது சாரல் அருவிகள் போல் விழுந்தே தமிழ் சிந்தை உருக்குது செம்மை பெருக்குது சித்திரம் காட்டுது புத்தியர் போல். அப்போ இந்த பாடல் சொல்லப்பட்ட விடயம் இதுதான். அதாவது சந்தம் மிகுந்த சிந்து பாடல்கள் போல, சாரல் அருவிகள் போலவும் தமிழர்களுடைய அந்த சிந்தையை பாரதியினுடைய பாடல் என்ன செய்தென்றால் உருக்குது என்று சொல்கிறார். செம்மை உயர்வை கொடுக்குது என்று சொல்கிறார். சித்திரம் காட்டுது, அதாவது புதிய உயிர் பல வண்ணங்களை காட்டுவது போல பாரதியினுடைய பாடல்களும் பல பல வண்ணங்களை காட்டுது என்று சொல்லி சொல்லுகின்றார். சந்தம் மிகுந்திடு சிந்தனை வந்தது. அப்போ சந்தம் மிகுந்த அந்த சிந்து பாடல்கள் போல வந்தது. இது பாரதியினுடைய பாடல்கள். சந்தம் மிகுந்த சிந்து பாடல்கள், அந்த சிந்த பாடல்கள் போல வந்தது. சாரல் அருவிகள் போல் விழுந்தே. அப்போ சாரல் அருவி, மலையில இருந்து விழுகின்ற அருவியினுடைய ஓசை எப்படி இருக்கும்? அது காதுக்கு மிக இனிமையாக இருக்கும். அந்த இனிமையான ஓசையை போல பாரதியினுடைய பாடல் இருக்கிறது. அது குளிர்ச்சியாக இருக்கும், அதே நேரம் காதுக்கு அது இனிமையை கொடுக்கும். அதே போல பாரதியினுடைய பாடல்கள் இனிமையானவை, அது படிப்பவருடைய உள்ளத்துக்கு அது மகிழ்ச்சியை தரும், குளிர்ச்சியை தரும் என்று அங்கே சொல்லுகின்றார். தமிழ் சிந்தை உருக்குது செம்மை பெருக்குது சித்திரம் காட்டுது புத்துயிர் போல். தமிழ் சிந்தை, அப்போ தமிழர்களுடைய சிந்தையை இருக்குது, அதாவது உள்ளத்தை அந்த பாடல் என்ன செய்தார்? பாரதியின் பாடல் உருகச் செய்தன்னு சொல்லுதல். உள்ளம் உருகுதே ஐயா என்று சொல்லி
அந்த பாடல்கள் அது என்ன செய்தென்றால் உள்ளத்தை உருக்குது, செம்மை பெருக்குது. அதை படிப்பவர்களுக்கு அதை என்ன செய்தென்றால் அது சிறப்பை கொடுக்குது, சிறப்பை கொடுக்கிறது. சித்திரம் காட்டுது புத்துயிர் போல். அப்போ புதிய உயிர், புதிதாக பிறந்த உயிர் அதை என்ன செய்யும் என்றால் ஒவ்வொரு நேரத்துக்கு நேரம் அது வண்ணம் காட்டி கொண்டிருக்கும். அதே போல பாரதியாருடைய பாடல்களும் அது வண்ணம் காட்டுவதாக சொல்கிறார். விதமான வண்ணங்களை காட்டுகிறது. அதனால் அதை படிக்கிற போது விதமான எண்ணங்கள் ஏற்படுகிறது என்பதை அருமையாக அந்த பாடலில் சொல்லியிருக்கின்றார். சந்தம் மிகுந்திடு சிந்தனை வந்து, அப்போ சந்தம் மிகுந்த ஓசை நிறைந்த பாடலாக வந்து, சிந்து பாடலாக வந்து மலையினுடைய அருவி போல் அது விழுகுது. அந்த ஓசை மிக இனிமையானது. அதுபோல தமிழர்களுடைய உள்ளத்தை அதை என்ன செய்தென்றால் உருக்க செய்து அது செம்மை சிறப்பை கொடுக்குது. புதிய உயிர் போல அதை என்ன செய்தென்றால் வண்ணம் காட்டுது என்று சொல்லி கவிஞர் குறிப்பிடுகின்றார். அடுத்த பாடலில் தாமரை காடுது நித்தலும் செந்தமிழ் தன்னறவு எங்கும் சொரிவது பார் பல காமரும் பாவலர் ஆகிய வண்டினம் கண்டது மண்டி கழித்திடல் பார் என்று சொல்லுகின்றார். அப்போ பாரதியினுடைய பாடல் எப்படிப்பட்டது என்றால் அது தாமரை காடு என்று சொல்லுவார். அந்த தாமரை காட்டிலே அதை என்ன செய்தென்றால் செந்தமிழ் தன்னறவு, அப்போ செந்தமிழாகிய தேன் அங்கே சொரியுது என்று சொல்லுறார். பல காமரும் பாவலர், அப்போ பல புலவர்களாகிய அந்த வண்டுகள் என்ன செய்தென்றால் அங்கே வந்து அதை குடித்து மகிழுது என்று சொல்லி அந்த பாடலில் சொல்லுகின்றார். தாமரை காடிது, அப்போ பாரதியினுடைய பாடல்கள் எப்படி என்றால் அது தாமரை காடாக சொல்லுகின்றார். நித்தலும் என்றால் எப்பொழுதும் செந்தமிழ் தன்னறவு எங்கும், செந்தமிழாகிய தேனை எங்கும் சொரியுது. அந்த காடு எப்போதுமே என்ன செய்தென்றால் சொரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ தன்னறவு என்றது நரவம் என்றால் தேன், அது அந்த காடு என்ன செய்தென்றால் தேனை சொரிந்து கொண்டிருக்கிறது. பல காமரம், அப்போ பல காமர் என்றால் அழகிய பாவலர்கள் புலவர்கள், பல அழகிய புலவர்கள் ஆகிய வண்டினம். இங்கே புலவர்கள் வண்டாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த புலவர்களாகிய வண்டினம் கண்டது மண்டி கழித்திடல் பார். அந்த பாடலை என்ன செய்தென்றால் மண்டி கழித்திடுதல். மண்டுதல் என்றால் என்ன? அநேகமாக நாங்கள் நடைமுறையில் சொல்லுவோம், பேச்சு வழக்கில் சொல்லுவோம், நல்லா நிறைய சாப்பிட்றதை சொல்லுவார்கள் சிலர், நல்லா மண்டி போட்டான் என்று சொல்லுவோம். இங்கே புலவர்களை என்ன செய்கிறார் பாரதியினுடைய பாடல்களை மண்டி, அதாவது நிறைய அவர்கள் அதை அருந்தி, அதாவது அதை படித்து கழித்திடல் பார். கழித்திடல் என்றால் மகிழ்ச்சியாக இருப்பதை பார் என்று சொல்லுகிறார்கள். பாரதியினுடைய பாடல்களை உரையாசிரியர்கள் கூட பலர் என்ன செய்திருக்கிறார்கள், மேற்கோள் காட்டியிருக்கின்றார்கள். பல இலக்கியங்களில் பாரதியினருடைய அந்த பாடல்கள் மேற்கோளாக காட்டுவதை நாங்கள் அநேகமாக கட்டுரைகளில் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது புத்தம் புதிய சுவைது முன்னொரு பூக்களும் இச்சுவை தந்ததில்லை மெத்த வெறிக்குது காதல் சிறக்குது வீரம் பிறக்குது நேரினிலே. அப்போ பாரதியினுடைய பாடல் அது புத்தம் புதிய சுவையை தருவதாக இருக்கிறது. அவருடைய பாடல் இதுபோல முன்னர் எந்த பாடல்களும் இப்படியான சுவையை தந்ததில்லை. அது மெத்த அது வெறிக்குது. அந்த பாடல்கள் வந்து காதல் இன்பத்தை ஊட்டுது, அதே நேரம் அது வீரத்தையும் ஊட்டுது என்று சொல்லி அந்த பாடலில் சொல்லுகின்றார். அப்போ புத்தம் புதிய சுவை, இது பாரதியினுடைய பாடல்கள் எப்படிப்பட்டவை என்றால் அது புத்தம் புதிய சுவை உடையதாக இருக்கிறது. ஏற்கனவே பாரதி பாடியிருக்கின்றான், சுவை புதிது, சொல் புதிது, பொருள் புதிது, சோதி மிக்க நவகவிதை என்று பாரதியார் பாடியிருக்கின்றார். அப்போ பாரதியினுடைய சொன்னது மாதிரி அவருடைய கவிதையும் அமைந்திருக்கு. அதாவது சுவை புதிதாக இருக்க வேண்டும், கவிதை என்றால் சுவை புதிதாக இருக்க வேண்டும், சொல் புதிதாக இருக்க வேண்டும், பொருள் புதிதாக இருக்க வேண்டும், அந்த கவிதை ஒளி நிறைந்த புதிய கவிதையாக இருக்க வேண்டும் என்று பாடியவன் பாரதி. அதனாலே தான் கவிஞருடைய அந்த பாரதியினுடைய பாடலை இவர் சொல்லுகின்றார், புத்தம்புது சுவை இது முன்னொரு பூக்களும் இச்சுவை தந்ததில்லை என்று சொல்லுகின்றார். பாரதியினுடைய பாக்கள் வந்து புத்தம்புது பூ, அப்போ புதிதாக பூத்த பூ, அது நேற்று முந்த நாள் பூத்த பூ அல்ல, அது என்றும் படிக்கின்ற போதும் அது இன்று பூத்த பூவாகவே பாரதியினுடைய பாடல் இருக்குது என்பதை கவிஞர் சொல்லுகின்றார். முன்னொரு பூக்களும் இச்சுவை தந்ததில்லை. அப்போ இதற்கு முன்னர் பல கவிஞர்கள் கவிதைகளை பாடியிருக்கின்றார்கள், புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள் தான். ஆனால் பாரதியினுடைய பாடலை போல இப்படியான சுவையான பாடல்கள், அது பூக்கள்
முன்னர் பாடிய கவிஞர்கள் இப்படி பாடவில்லை. அதனால் சொல்லுகின்றார், முன்னொரு பூக்களும் இச்சுவை தந்ததில்லை, இந்த சுவையை முன்னொரு பூக்களும் தந்ததில்லை என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் பாரதியினுடைய பாடல் பொருள் புதிது. மெத்த மெத்த வெறிக்குது. அது என்ன செய்தென்றால் பாரதியினுடைய பாடலை அருந்துகின்ற போது அது மெத்த மெத்தண்டா மெல்ல மெல்ல வெறிக்குது என்று சொல்லுகிறார். காதல் சிறக்குது. அது மாத்திரமில்லை, அந்த பாரதியினுடைய பாடல் காதல் உணர்வை அது தூண்டுகுது என்று சொல்லுகின்றார். வீரம் பிறக்குது நேரில். அது படிக்கின்ற போது என்ன ஏற்படுது என்றால் ஒரு வீரம், பாரதியினுடைய அந்த தோற்றத்தை பார்த்தாலே ஒரு வீரம் பிறக்கும். அவருடைய பாடலை படித்தால் இன்னும் வீரம் பிறக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். அடுத்தது, முல்லை குறிஞ்சி இளம் மருதம் நல்ல மோகனப்பாலை முதிர்ந்த நெய்தல் பண்கள் கல்லை உருக்க முரண்டு முரண்டு கவிக்கணி கூட்டிடல் கண்டிடுவாய். முல்லை இது நிலங்களை பற்றி சொல்கிறார், நிலங்களுடைய பண்களை பற்றி சொல்கிறார். ஒவ்வொரு நிலத்துக்கு ஒவ்வொரு பண் இருக்கிறது. அப்போ முல்லை நிலத்துக்கு முல்லைப்பண், குறிஞ்சி நிலத்துக்கு குறிஞ்சி பண் என்று சொல்லுவார்கள். அப்படி இளமருதம் நல்ல மோகனப்பாலை முதிர்ந்த நெய்தல் பண்கள், இந்த ஐவகை நிலங்களுக்கும் ஐவகை பண்கள் இருக்கிறது. இது தமிழர்களுடைய மரபிலே மிக முக்கியமானது. ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு வகையான அந்த இசைப்பண்கள் இருப்பது எங்களுக்கு இலக்கியங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ முல்லை, குறிஞ்சி, இளமருதம், நல்ல மோகனப்பாலை, முதிர்ந்த நெய்தல் பண்கள், கல்லை உருக்க முரண்டு முரண்டு, அது கல்லையும் என்ன செய்தும் என்றால் உருக்கக்கூடிய வகையிலே ஒலித்து கவிக்கு அணி, பாரதியினுடைய பாடல்களுக்கு அவை என்ன செய்யுதுன்றா அழகு கூட்டுகிறது என்று சொல்லி கவிஞர் சொல்லுகின்றார். ஆகவே இந்த பாடலில் சொல்லப்பட்டது விடயம் என்னவென்றால், அதாவது முல்லைப்பண், குறிஞ்சிப்பண், நெய்தல் பண் என்று சொல்லி இப்படி ஐவகை நிலங்களுக்கு 5 வகையான பண்கள் இருக்கின்றன. அந்த பண்கள் என்ன செய்யும் என்றால் அது கல்லையும் கசைந்து உருகச் செய்கின்றது. அப்படியான பண்கள் அது ஒலித்து அது பாரதியினுடைய பாடல்களுக்கு என்ன செய்த என்றால் அது அழக கூட்டுகிறது என்று சொல்லி கவிஞர் குறிப்பிடுகின்றார். ரைட். அடுத்த பாடல், மாடும் மரங்களும் இச்சுவை கேட்டிங்கு வண்டுகளாகி மயங்குதல் பார், அது காடு துறக்குது கோடை தணிக்குது காணல் பறிக்குது. அது பணிக்குது என்று தவறாக எழுதப்பட்டிருக்கிறது, கண்ணன் என்றே. அப்போ இந்த பாடல்கள் பாரதியினுடைய பாடல்கள், அதாவது மாடும் மரங்களும் இச்சுவை கேட்டு, மாடுகளும் மரங்களும் இந்த பாரதியினுடைய பாடலை கேட்டு வண்டுகளாகி அவைகள் என்ன செய்த என்றால் வண்டுகளாக மயங்குது என்று சொல்லுகிறார். அப்போ அகிரின பொருட்கள் கூட பாரதியினுடைய பாடலை கேட்டு அது மயங்குகிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். அது என்ன செய்த என்றால் காடு துறக்குது கோடை தணிக்குது காணல் பறிக்குது கண்ணன் என்றே. அந்த பாரதியினுடைய பாடல் அது என்ன செய்த என்றால் கோடையினுடைய வெம்மையை அது தணிக்குதென்றால் இல்லாமல் செய்து குளிர் வைக்குது என்று சொல்லுகிறார். கோடையின் வெம்மையை அவ்வளவுத்துக்கு அவருடைய பாடல் மிக குளிர்ச்சியானது என்று சொல்லுகின்றார். காணல் பறிக்குது என்று சொல்கிறார். அப்போ காணலை அதை என்ன செய்த இல்லாமல் செய்யுது என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகின்றார். இனி அடுத்தது மாணவர்களே, நாங்கள் இந்த கவிதை தொடர்பான வினாக்களை நாங்கள் அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதிலே முதலாவது வினா, இக்கவிதையில் பாரதியின் கவிதை சிறப்புகள் பற்றி கூறப்படுவனவற்றை விளக்குக. இந்த கவிதையில் புலவர் குறிப்பிடுகின்றார், அதாவது பாரதியினுடைய கவிதையினுடைய சிறப்புகள் எவை என்பது பற்றி அடுத்ததாக பார்க்க உள்ளோம். அதாவது 1, உலகிற்கு ஒளி தருபவை. அப்போ பாரதியினுடைய பாடல்கள் எப்படி இருக்கிறால் அது உலகத்துக்கு ஒளி தருவனவாக இருக்கின்றன. அதன் பாருங்கள், அதன் சீரிதழ் 1000 செங்கதிர் போல் ஒளி செய்து விளங்குது பூமியிலே. அப்போ பாரதியினுடைய பாடல் அது சூரியனை போல என்ன செய்தென்றால் ஒளி செய்தது. சூரியன் உலகத்துக்கு ஒளி கொடுக்கும். அதே போல் பாரதியினுடைய பாடலும் எப்படி என்றால் அது உலகத்துக்கு ஒளி கொடுக்குது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். 2வது, கவிதை தரும் இன்பம் என்றும் குறைவதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ பாரதியினுடைய கவிதை சிறப்பு அடுத்தது என்னென்றால் அவருடைய பாடல்கள் தருகிற இன்பம் அது என்றுமே குறைவதில்லை என்று சொல்கிறார். என்றைக்கும் அந்த பாரதியின் பாடல்கள் இன்பம் தரும் என்ப விடயம் சொல்லப்படுகிறது. இந்த நறுமலர் கூம்பிடுமோ இதன் இன்பம் என்றாயினும் குன்றிடுமோ என்று அங்கே வினா எழுப்புகின்றார். அப்போ இந்த நறுமலர் பாரதியினுடைய பாடல்கள் நறுமலர் அந்த என்றும் அது இன்பம் குன்றாது, எப்பவுமே அது இன்பத்தை தரும் என்று சொல்லுகின்றார். அடுத்தது, உயர்ந்த சிந்தனை நிலைக்கு மக்களை அழைத்து செல்வனவாக இருக்கின்றது. பாரதியின் பாடலின் அடுத்த சிறப்பு என்னென்றால்
உயர்ந்த சிந்தனை நிலைக்கு மக்களை அவை அழைத்து செல்வனவாக இருக்கின்றன. உயர் சிந்தனையாம் எனும் வானுலகு ஏறி திளைத்திடலாம் அது சாம்பிடுமோ. அப்போ உயர்ந்த சிந்தனையாகிய அந்த வானுலகத்திலே என்ன செய்யலாம் என்றால் ஏறி திளைத்திடலாம். பாரதியினுடைய பாடல்களை படித்தால் அப்போ உயர்ந்த சிந்தனைகள் வரும். அந்த உயர்ந்த சிந்தனையிலே திளைத்து மகிழலாம் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. அடுத்தது, அருவி போன்ற ஓசை சந்தம் என்பன காரணமாக சிந்தனையை உருக்கி வாழ்வில் சிறப்புகளை அதிகரித்து புத்துயிர்ப்பை ஏற்படுத்துவன. இப்போ அடுத்த பாரதியினுடைய பாடலினுடைய அடுத்த சிறப்பு என்னென்றால், அருவி போன்ற ஓசை, அவலத்துக்கு இனிமையான ஓசை என்று சொல்லப்படுகிறது. அதோட சந்தம் நிறைந்ததாக இருக்கின்றது. இதனாலே அந்த ஓசை சந்தம் இவை நிறைந்திருப்பதனாலே, பாரதியினுடைய பாடல் நிறைந்திருப்பதனாலே அவை சிந்தை என்றால் அது உள்ளத்தை உருக்கி அது வாழ்வின் சிறப்புகளை என்ன செய்தென்றால் அதிகரிக்க செய்கிறது. அடுத்தது புத்துயிர்ப்பை, அதை படிக்கிறவர்களுக்கு அது என்ன செய்தென்றால் புத்துயிர்ப்பு, புதிய உயிர்ப்பை அது ஏற்படுத்துகிறது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அது சந்தம் மிகுந்திடு சிந்தனை வந்தது சாரல் அருவிகள் போல் விழுந்தே தமிழ் சிந்தை உருக்காட்டுது செம்மை பெருக்குது சித்திரம் காட்டுது புத்தீர் போல என்று சொல்லி அந்த அடிகளிலே குறிப்பிடுகின்றார். அடுத்த விடயம், பாரதியினுடைய பாடலின் சிறப்பு அடுத்தது என்னவென்றால், செந்தமிழாகிய தேனை சொரிவதால் ஏனைய புலவர்களுக்கு அது விருந்தாக அமைவன என்று சொல்லுகிறார். அப்போ பாரதி பாடல் அது எப்படி என்றால் செந்தமிழாகிய தேனை சொரிவதாக அது அமைந்திருக்கின்றது. இதை சொல்லுகிறார், தாமரை காடுது நித்தலும் செந்தமிழ் தன்னறவு எங்கும் சொரிவது பார் என்று குறிப்பிடுகின்றார். அப்போ தாமரை காடு, பாரதியினுடைய பாடல்கள் அது தாமரை காடாக இருக்கின்றது, அது செந்தமிழாகிய தேனை சொரிகிறது என்று சொல்லுகின்றார். ஆகவே செந்தமிழ் தேனை சொரிவதால் அது ஏனைய புலவர்கள், நான் குறிப்பிட்டது போல ஏனைய புலவர்கள் அந்த பாடல்களை மேற்கோளாக காட்டி பாடுகின்ற அளவுக்கு பாரதியினுடைய பாடல்கள் சிறப்பு மிக்கவையாக அமைந்துள்ளன. முன்னர் எந்த பாடல்களும், அடுத்தபடியும் முன்னர் எந்த பாடல்களும் தராத புத்தம் புதிய சுவையினை தருபவை, இன்பம் தருபவை, காதல் உணர்வை தருபவை, வீரத்தை ஏற்படுத்துவது. இது பாரதியின் பாடலுக்குரிய சிறப்புகளாக சொல்லப்படுகிறது. அதாவது முன்னர் எந்த பாடல்களும், பாரதிக்கு முன்னர் எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கின்றன, ஆனாலும் அந்த பாடல்கள் தராத புத்தம் புதிய சுவை என்று சொல்கிறார். புத்தம் புதிய சுவையினை தரு என்று சொல்கிறார். அதை விட அது இன்பம் தருபவையாக இருக்கின்றது, இன்பம் கொடுப்பவையாக பாரதி பாடல் இருக்கின்றது. அதை விட காதல் உணர்வை, படிப்பவர்களுக்கு காதல் உணர்வை ஏற்படுத்துவதாக அந்த பாரதி பாடல் அமைகின்றது. அடுத்தது அது வீரத்தை தருவதாக எது அமைகின்றது என்றால் பாரதியினுடைய பாடல். இதனை சொல்லுகின்றார், புத்தம் புதிய சுவைது முன்னொரு பூக்களும் இச்சுவை தந்ததில்லை, மெத்த மெத்த வெறிக்குது காதல் சிறக்குது வீரம் புறக்குது நேரினிலே என்று சொல்லுகிறார். அடுத்தது, இசையுடன் பாடுகின்ற பொழுது அகிரிணை பொருட்களையும் மயங்க செய்யக்கூடியவையாக பாரதியின் பாடல் இருக்குது. அதாவது பாரதியினுடைய பாடலை பாடுகின்ற பொழுது அகிரிணை பொருட்கள் கூட, மாடுகள் மரங்கள் கூட என்ன செய்யும் என்றால் மயங்க செய்யக்கூடியது என்று சொல்லுகின்றார். அடுத்தது, கோடையினுடைய கொடுமையை தணிக்கக்கூடியதாக பாரதியினுடைய பாடல்கள் அமைந்து காணப்படுகின்றன. அவை பாரதி பாடலினுடைய சிறப்புகளாக அமைகின்றன. அடுத்தது, இனி இந்த பாரதி இந்த கவிஞர் பயன்படுத்திய இனி அணிகளை விளக்கு என்று சொல்லி அடுத்த கேள்வியாக இருக்கணும். இந்த கவிதையிலே கவிஞர் பயன்படுத்திய அணிகள் எவை என்பது பற்றி அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது உருவக அணி. அதிலே பாரதி என்றொரு தாமரை பூத்தது பாரத நாடெனும் பாவியிலே. இங்கே பாரதியாரை தாமரை மலராகவும் பாரத நாட்டினை பாவியாகவும் கவிஞர் உருவகித்து இருக்கின்றார். ஆகவே இதிலே உருவக அணி இடம்பெற்றுள்ளது. அடுத்தது, சிந்தனையாம் எனும் வானுலக ஏறி. இங்கே சிந்தனை வானுலகமாக உருவாக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது, தாமரை காடுது நித்தலும் செந்தமிழ் தன்னறவு எங்கும் சொரிவது பார். அப்போ பாரதியினுடைய பாடல் இங்கே தாமரை காடாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாரதி பாடல் தாமரை ஆகிய தாமரை காடாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் கிடைக்கிற தமிழ் இன்பத்தை அதை தேனாக கவிஞர் என்ன செய்கின்றார் என்றால் உருவாகித்து இருக்கின்றார். பாவலராகிய வண்டினங்கள் என்பதிலும் என்ற தொடரிலும் உருவக அணி கையாளப்பட்டுள்ளது.
அதாவது புலவரை கவிஞர் என்ன செய்கிறார் என்றால் வண்டுகளாக உருவைத்துள்ளார். அடுத்தது புத்தம் புதிய சுவை இது, முன்னொரு பூக்களும் இச்சுவை தந்ததில்லை. அப்போ முன்னைய கவிஞர்களினுடைய பாடல்களை கவிஞர் இங்கே பூக்களாக என்ன செய்கிறார் என்றால் உருவகித்து இருக்கின்றார். இதிலும் உருவகணி இடம்பெற்றுள்ளது. அடுத்தது உவமை அணிகள் இடம்பெற்றிருக்கின்றது. அதன் சீரிதழ் ஆயிரம் செங்கதிர் போலொளி செய்து விளங்குது பூமியிலே. இங்கே பாரதியினுடைய பாடல்களுக்கு சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் உவமையாக சொல்லப்படுகின்றன. பாரதியின் பாடலுக்கு சூரியனுடைய ஒளிக்கதிர் உவமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது சந்தம் மிகுந்திடு சிந்தன வந்தது சாரல் அருவிகள் போல் விழுந்தே. இங்கே பாரதியினுடைய பாடல்களுக்கு கவிதைகளுக்கு சந்தம் மிகுந்த சிந்தனைப்படும் இசைப்பாடல் வகையையும் மலை அருவியையும் கவிஞர் என்ன செய்கிறார் என்றால் உவமையாக குறிப்பிட்டு இருக்கின்றார். அடுத்தது தமிழ் சிந்தை உருக்குது செம்மை பெருக்குது சித்திரம் காட்டுது புத்தியிர் போல் என்பதிலும் பாரதியினுடைய கவிதைகளுக்கு அதாவது புதிதாக பிறந்த உயிரை உவமையாக குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையிலே இவை உவமை அணிகளாக இவ்வளவு விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே மாணவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் மகாகவி அவர்களுடைய வீசாதீர்கள் என்ற கவிதை பற்றி படித்திருந்தீர்கள். அந்த கவிதைக்கான விளக்கம் வழங்கியிருந்தேன். அவற்றிலே இடம்பெறக்கூடிய வினாக்கள் எவை என்பது பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அதே போல முது தமிழ் புலவர் நல்லதம்பி அவர்களுடைய பாரதியார் என்ற கவிதை பற்றி தெளிவை வழங்கியிருந்தேன். அவற்றிலே இடம்பெறுகின்ற வினாக்கள் பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அந்த வினாக்களுக்கான விடைகளை வழங்கியிருந்தேன். உங்களிடமிருந்து நான் விடை பெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.